புது வகையா மோசடி வாய்ஸ் எல்லாம் நமக்கு வருது. To cancel this action, please press 1. Thank you. To speak with a live representative, please press 2. Thank you for calling Microsoft Fraud Department. This is Amanda. How can I help you? 9 அமுத்துங்க, இல்லாட்டி உடனே உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிரும். அமுத்துனீங்கன்னா கஸ்டமர் கேர் அதிகாரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாய்ஸ் நமக்கு கேட்குது இல்லை சார். இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் நமக்கு வர்றதை தவிர்க்கிறது எப்படி? இப்படி வந்துன்னா எங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் சார்? இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் வாய்ஸ் பொதுவாகவே யாரோ ஒருத்தவங்க பேசுவாங்க, ஹிந்தியும் ஆங்கிலமும் கலந்து தமிழை கொலை பண்ணி பல பேர் பேசுவான். பேசிட்டு இந்த மாதிரி பின்னாடி இருக்க 4 நம்பர் சொல்லு, ஓடிபி சொல்லு அப்படின்னா இப்போ வந்து அதே மாதிரி நவீனமாக ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் வரும். எப்படின்னா ஒரு பல வகையாக அது வந்து நவீனமாக வந்துச்சு. 1 2 இல்லை, நீங்கள் கேட்ட வாய்ஸ் மாதிரி கூட கிடையாது. அதில் எப்படி வரும் அப்படின்னா, நாங்கள் தொலைத்தொடர்பு நிறுவன ஒழுங்கு ஆணையத்திலேருந்து நாங்கள் பண்ணுறோம். உங்கள் ஃபோன் நம்பரை நாங்கள் பிளாக் பண்ண போகிறோம், இல்லை உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண போகிறோம், எதையாவது சொல்லலாம். அதை பிளாக் பண்ணுறோம், ஓடிடியை பிளாக் பண்ண போகிறோம், அதை பிளாக் பண்ண ஏதாவது பிளாக் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மேலும் தகவலை தெரிந்து கொள்ள எண் 9 அமுக்குக, எண் 0 அமுக்குக, இதை அமுக்குக, அதை அமுக்குகம்பா. நீங்கள் ஏமாந்து போய் எதையும் அமைக்கிறாதீங்க. அப்படி அமுத்துனீங்கன்னா உங்களுடைய ஃபோனையை ஹேக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சாஃப்ட்வேர் பண்ணி வச்சுருந்தால் அதை பண்ணாங்கன்னா உங்களுடைய ஃபோனே வந்து டோட்டலி டெட் ஆயிரும். உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபி அவங்களுக்கு போயிடும். அப்படி ஓடிபி அவங்களுக்கு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பேங்க் தகவல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, கிரெடிட் கார்டு தகவல் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படி வந்து ஒரு பண பரிமாற்றம் ஏற்படுது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் எப்படி வருது, பேங்க்குக்கு நீங்கள் வந்து தகவலை தெரிவிக்கிறீங்க, 10,000 ரூபா அவருக்கு அனுப்புங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ன ஆகும், அவருக்கு போயிடுச்சுன்னா அவரோட அக்கௌண்ட்டுக்கு அவர் எடுத்துக்குவார். நீங்கள் உங்கள் நினச்சது போல் நீங்கள் அனுப்புறதுக்கு தான் உங்களுக்கு ஓடிபி 1 டைம் பாஸ்வேர்டு வரும். ஓகே, ஓடிபி அவங்களுக்கு போயிடுச்சுன்னா மொத்த பணத்தையும் தொடச்சி எடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே, உங்களுக்கு தெரியவே தெரியாது ஓடிபி போகிறதே. அந்த மாதிரி எதையாவது ஒரு எண்ணம் அமுக்கிட்டிங்கன்னா போயிடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு வகையான ஒரு மோசடி. இன்னும் பல வகையான இதே மாதிரி மோசடிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுமை. கஸ்டம்ஸ் அதிலிருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லையோ சொல்லுவாங்க. காலிங் ஃப்ரம் கஸ்டம்ஸ். ஒரு பொருள் உங்களுக்காக வந்திருக்கு, இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கு, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு, அந்த பொருளை நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னா எண் 9 அமுக்குக அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆதாரை நீங்கள் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த பொருளை தருவான்வாங்க. அதை கொடுங்க, இதை கொடுங்க, பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்க. மெதுவாக ஒரு சில பேருக்கு எப்படின்னா, ஒரு பொருள் கஸ்டம்ஸ் யாரோ வெளிநாட்டிலேருந்து அனுப்பியிருக்காங்கன்னா, ஏதோ நமக்கு ஏதோ பொருள் லண்டனில் இருந்து ஏதோ வருது, யாரோ தெரியாமல் அனுப்பிச்சிட்டாங்க, அது நமக்கு வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேராசை. தயவு செஞ்சு பேராசை மட்டும் படாதீங்க. பேராசை பெருநஷ்டம் எப்பொழுதுமே. நீங்கள் வந்து உடனே பொருள் வருது அதனால் 9 அமுக்குங்க, 8 அமுக்கு. ஒரு சில பேர் விளையாட்டாக செய்வாங்க. அவங்க என்னதான், அதாவது போலின்றது தெரியும், அவன் போலியா ஏதோ ஃப்ராடாக ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சவங்க கூட என்ன பண்ணுவாங்க, நம்ம சமாளிக்கலாமே அப்படின்னு சேட்டை. 9 அமுக்கு சொன்னால் 9 அமுக்கிறது, 7 அமுக்கு சொன்னால் 7 அமுக்கிறது. அவன் என்ன தான் செய்கிறான் பார்ப்போம், என்ன பண்ண முடியும், என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, பண்ணலாம் அப்படின்லாம் செய்வாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. எதுவுமே அப்படிலாம் பண்ணிடாதீங்க. அதுலேயும் பின்னாடி ஏதாவது உள்குத்து இருக்கும். இப்போ உங்கள் ஐடி நீங்கள் கொடுக்குறீங்க, உங்கள் ஐடியை வச்சு வேறு யாரோ ஒருத்தவங்க கடன் வாங்கிடுறாங்கன்னு வைங்க. இந்த லோன் ஆப்பு, அந்த ஆப்பு, இந்த ஆப்புலாம் இருக்கும். உங்கள் ஐடியை வச்சு இதுதான் என்னோடய ஐடி அப்படின்னு சொல்லி, அப்போ சிபில் ஸ்கோர் உங்களுக்கு அடிபடும்ல, அப்போ உங்களுக்கு தெரியாது. அது ஆன்லைனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சைபர் கிரைம் வந்து உலகெங்கும் இருக்குது. நீங்கள் இந்தியாவில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சென்னையில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. உலகம் பூரா எங்கேயோ ஒரு கடல் கடந்து பல்லாயிரம் மைல் தள்ளி இருக்கிற எவனோ ஒருத்தவன் இந்த செய்கிற வேலை இது. ஓகே, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் தண்டிக்கிறதுலாம் ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி இருக்கணும், நமக்கு வராத ஒரு காலை, நமக்கு இல்லை அந்த கால் அப்படின்னு தூக்கி போட்டு வேலையை பார்க்கணும். அப்படி இல்லையா, உங்களுக்கு சமூக சிந்தனை இருக்கா, இந்த நம்பர்லேருந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சைபரில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. சைபர் வந்து அந்த அக்கௌண்ட்டு, அந்த ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணுவாங்க. உங்களுக்கு சமூக சிந்தனை இருந்தனா இதை செய்யுங்க. இந்த சேட்டையெல்லாம் இறங்காதீங்க. சேட்டையில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்தான். அதில் எந்த வித டவுட்டும் கிடையாது. மேலும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டனா தாராளமாக என்ன அணுகலாம். உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.